13 பேர் இருக்க ஒரு டிராமா குரூப். அதுல அஞ்சலி மட்டும்தான் பொண்ணு. லைஃப்ல வேற வேற ஆம்பிஷன் இருந்தா கூட பொழப்புக்காக எல்லாரும் இந்த நாடக குரூப்ல நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹயவதனா அப்படின்ற நாடகம் போடுறப்போ அந்த நாடகத்தை பார்க்க வந்து ஒரு ஃபாரினர் நாடகம் ரொம்ப பிடிச்சு போய் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீட் தரேன்னு சொல்லி ரெசார்ட்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்றாரு. அன்னைக்கு நைட் இந்த 12 பேரும் அந்த ரெசார்ட்ல தங்குறப்போ நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க அந்த சமயத்துல அஞ்சலி கிட்ட யாரோ தப்பா நடந்துக்கிறாங்க. அது யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா? ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறப்போ அவ எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கெல்லாம் ஆளாகிறா அப்படிங்கிற பல டைமென்ஷன்ல இருந்து சொன்ன படம் தான் லாஸ்ட் இயர் மலையாளத்துல ரிலீஸ் ஆன ஆட்டம். பொதுவாவே ஒரு பொண்ணுக்கு பிசிக்கல் அபியூஸ் நடக்கிறப்போ யாருன்னே தெரியாத ஒரு பர்சனால நடக்கிறத விட மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல அந்த பொண்ணை சுத்தி இருக்கிறவனாலையும் சொந்தக்காரனாலையும் மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்படி தன்னை சார்ந்தவங்கனால ஒரு ப்ராப்ளம் நடக்கிறப்போ ஒரு பொண்ணு எந்த மாதிரி யோசிப்பா, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி அவ ஃபேஸ் பண்றா, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு டிரெக்டர் ஆனந்த் ஏகர்ஷி. இப்படி பிளம்பர், ஹோட்டல் ஷீஃப், அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன் அப்படின்னு அந்த குரூப்ல இருக்க எல்லாரும் வேற வேற ஃபீல்ட்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண லேமன்ஸ். அவங்க எல்லாருக்கும் இருக்க ஒரு கனவுக்காக இந்த நாடக குழுல சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தா கூட சர்வைவல்காக கிடைச்ச வேலையை பார்க்குற ஒரு மைண்ட் செட் இருக்கவங்க தான் இவங்க எல்லாரும். இந்த குரூப்ல அஞ்சலியும் அதே டிராமா குரூப்ல இருக்க வினயும் ஒருத்தங்கள ஒருத்தவங்க காதலிக்கிறாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா ஆல்ரெடி வினய்க்கு கல்யாணம் ஆகி வைஃப் இருக்கும். இருந்தாலும் வைஃப் கூட இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஹோப்ல லவ் பண்ணிட்டு இருக்கான் வினய். இப்படி இருக்கும்போது வழக்கமா ஒரு நாள் இவங்களோட நாடகத்தை பார்த்த ஃபாரினருக்கு இவங்க நாடகம் ரொம்ப பிடிச்சு போய் ரெசார்ட்ல ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றாரு. அப்போ அன்னைக்கு நைட் அஞ்சலியும் அவங்க டீமும் அங்க போய் இருக்கும்போது எல்லாரும் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட் ஒரு 2 மணி இருக்கும். எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருக்க அந்த டைம்ல அஞ்சலி கிட்ட யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாங்க. இப்போ அங்க நடந்த விஷயத்த எல்லாம் அஞ்சலி வினய் கிட்ட சொல்ல இந்த இஷ்யூ அந்த டிராமா குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும் தெரிய வந்து இந்த விஷயத்த யார் பண்ணியிருப்பா, கடைசியில அந்த 12 பேர்கிட்ட இருந்த அஞ்சலிக்கு சரியான நியாயம் கிடைச்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. வினய் ஃபோர்ட், ஜெரின் ஷிஹாப், கலாபவன் ஷாஜூன் இப்படின்னு 13 பேரை லீடா வச்சு ஒரு தரமான ஸ்டோரி, ரொம்ப செலக்டடான லொகேஷன்ஸ், அதுவும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த பர்டிகுலர் வீட்ல மட்டும்தான். படத்துல சாங், ஃபைட், மசாலான்னு இல்லாம வெறும் டயலாக மட்டுமே வச்சுட்டு எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காம படத்தோட எண் வரைக்கும் யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு ஆடியன்ஸா ரொம்பவே என்கேஜிங்கா வச்சுக்கிட்டது தான் டைரக்டரோட மேஜிக்கே. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் டிபேட் ஃபிலிமா இருந்தா கூட ஆனந்த் ஏகர்ஷிக்கு இவ்ளோ அவார்ட்ஸ் வாங்கி கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப இல்லாம எங்க தேவையோ, எவ்ளோ தேவையோ அங்க கரெக்ட்டான லெவல்ல மியூசிக் கொடுத்திருக்காரு பெசல் சிஜே. அதுவும் கிளைமாக்ஸ்ல ஆட்டோல அஞ்சலி டிராவல் பண்ற அந்த பர்ட்டிகுலர் சீன் பெஸ்ட் எக்ஸாம்பிள். படம் அடுத்தடுத்த சீனுக்கு போறப்போ யார் குற்றவாளி? யார் இத செஞ்சிருப்பா? அப்படிங்கிற கியூரியாசிட்டிக்கு ஆடியன்ஸ இழுத்துட்டு போற அந்த இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் தான் படத்தோட ஹைலைட். இடையில சிலர இவன் தான் குற்றவாளியோ அப்படின்னு நம்மள ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு கொண்டு போய் அதுக்கான காரணத்தையும் சொல்லி அதுக்கப்புறமா அதுல இருந்து ரிலீஸ் பண்ண வச்சு இன்னொருத்தர் மேல நம்ம சந்தேகத்தை டைவர்ட் பண்ண வச்சதுதான் படத்தோட கிரேட் மூவ். ஆக்சுவலா 1957ல அமெரிக்கன் கோர்ட் டிராமாவா ரிலீஸ் ஆன படம் தான் 12 ஆங்கிரி மேன். தன்னோட அப்பாவையே கொலை பண்ணதா 12 வயசு பையன் மேல கேஸ் புக் கோர்ட்ல சரண்டர் பண்றாங்க. இந்த பையனோட தீர்ப்பு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். அமெரிக்கால ஜூரி சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முக்கியமான கேஸ்ல ஒரே ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியாம இருக்கப்போ, ஒரு 10ல இருந்து 12 பேர் இருக்க மாரி ஒரு குழு அமைச்சு, இந்த 12 பேரும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு சொல்லுவாங்க. அப்போ அவங்க எல்லாரும் ஒத்து போற ஒரு முடிவு என்னவோ, அத தீர்ப்பா சொல்றதுக்கு பேரு தான் ஜூரி சிஸ்டம். இந்த படம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்போட அடிப்படையில எடுக்கப்பட்ட படம் தான். ஒரு பையன் தன்னோட அப்பாவ கத்தியால குத்திட்டு ஓடிடுறான். அவன போலீஸ் புடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பையனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத 12 பேர் கொண்ட குழு டிஸ்கஸ் பண்ணி சொல்ற மாதிரியான இந்த பேஸ் லைன சுமார் 1 மணி நேரம் 35 நிமிஷம் ஓடுற இந்த கதையில வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான் அந்த கோர்ட்குள்ள இந்த படம் ஓடும். அதுக்கப்புறம் என்டையரா அந்த டிஸ்கஷன் பேனல் நடக்கிற அந்த ரூம்ல நடக்கிற விஷயங்கள் எங்கேயுமே போர் அடிக்காம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருப்பாங்க.
படத்துல எந்த விதமான கமர்ஷியல் இன்டர்ன்ஸுமே இல்ல அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஹைலைட். அந்த சின்ன பையன் தன்னோட அப்பாவ கொலை பண்ணான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க விஷுவலா எங்கேயுமே காமிக்காம, நம்ம இமேஜினேஷன்லயே படத்த யோசிக்க வச்சிருப்பாங்க. இந்த மூவியோட ரிசெம்பிளன்ஸ் மாதிரியான பேஸ்ல எடுக்கப்பட்ட தீமா இருந்தாலும் கூட, 2 படத்துக்குமே ஆன ஸ்டோரி வேற. 2 படத்துலயுமே நடந்த இன்சிடென்ட்ட லைவா காமிக்காம, ஆடியன்ஸ்க்கு ஜஸ்ட் இன்ஃபர்மேட்டிவா குடுத்திருந்தா கூட, சொல்ல வந்த விஷயத்தோட டெப்த்த ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஆட்டம் படத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சராசரி லைஃப்ல ஃபினான்ஷியல் நீட் இருக்க சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்க. அப்படி இருக்க மனுஷங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தன்னை சார்ந்த பொண்ணுக்கு நடந்தா அவங்க ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறதையும், தன் கூடவே இருந்தாலும் அவ வேற ஒருத்திதான் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கப்போ, தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஆண்கள் என்னென்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்க அப்படிங்கறதையும் கிறிஸ்டல் கிளியரா படத்துல காமிச்சிருப்பாங்க. என்னதான் தான் லவ் பண்ற பொண்ணாவே இருந்தாலும் தன்னை ஹீரோவா நடிக்க விடாம பண்ற ஹரிய பழி வாங்கணும் அப்படிங்கிற தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட காதலியான அஞ்சலியவே எமோஷனலா மேனிபுலேட் பண்றது சராசரியான ஆண்களோட மைண்ட் செட்டை ரொம்பவே ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி மனுஷங்க அவங்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி விஷயத்தை எப்படியெல்லாம் மாத்திக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப கிளியரா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 12 ஆங்கிரி மேன்ல ஆரம்பத்துல 12 ஜூரிஸ்ல 11 பேர் அந்த பையன் குற்றவாளின்னு ஓட் பண்றாங்க. டீப்பான ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அப்புறமா ஜூரிஸோட மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறத நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட் அஞ்சலிக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்ச அந்த 12 பேரும் லண்டன் சான்ஸ் கிடைச்சதுன்னு தெரிஞ்சதும் அவங்க இருந்த அந்த ஸ்டாண்ட மாத்திக்கிறாங்க. இப்படி சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம எப்படி நம்மளோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத இந்த 2 சீன் மூலமா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வெதர் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம மைண்ட் செட் இருக்கும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் அஞ்சலியோட அந்த விஷயத்த பேசுறப்போ வீட்டுக்கு வெளியில வெயிலையும், அதுவே ஹரி மதன் வீட்டுக்கு வந்து லண்டன் போறோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல வரப்போ ஒரு மாதிரியான விண்டி அட்மாஸ்பியர்ஸ் இருக்கும். அதுவே அஞ்சலி வீட்டுக்கு வரப்போ கிளைமேக்ஸ்ல ஹெவியா மழை பெய்யுறது. இந்த மாதிரி சப்கான்ஷியஸா ஆடியன்ஸ்க்கான அந்த மூட் செட்டிங் ஃபேக்டரை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அஞ்சலிக்கு இப்படி ஆயிடுச்சு, அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அக்கறைப்படுற அந்த 12 பேர் அஞ்சலி ஹரிய குற்றவாளின்னு சொல்றப்போ, அப்போ சடனா ஹரி மூலமா அந்த குரூப்க்கு ஃபாரின்ல டிராமா போடுறதுக்கான பெரிய சான்ஸ் கிடைக்கிறப்போ, நீ ஏன் பொய் சொல்லியிருக்க கூடாது அஞ்சலி? நீ குடிச்சது தான் இந்த தப்பு நடக்கிறதுக்கான காரணம். ஒருவேளை நீ குடிக்கலன்னா உன்கிட்ட அந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டவன் யாருன்னு உன்னால கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு அவங்க சுயநலத்துக்காக அந்த 12 பேரும் பேசுற விதம் இன்னைக்கும் நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்க பொண்ணுங்களுக்கு எதிரா நடக்கிற கிரைமை விக்டிமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பொண்ணு தன்னோட பாதிப்பை சொல்றப்போ அந்த பொண்ணோட பாஸ்ட, அவளோட ட்ரெஸ்ஸிங்க, அவளோட பேச்சு, கருத்து இப்படி எல்லாத்தையும் நம்ம கொஸ்டின் பண்றோம். எக்ஸெப்ட் அவளுக்கு நடந்த அந்த இஷ்யூவை தவிர. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அஞ்சலியை சுத்தி நின்று ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான டைமென்ஷன்ல கேள்வி கேட்கிற அந்த சீன்ல மொத்த சமூகத்திலயும் தன்னை நிரூபிக்கிறதுக்காக ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் போராட வேண்டி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதுக்காகவே டைரக்டருக்கு பெரிய அப்ளாஸ். இன்னொன்னு ப்ராப்ளம் நடந்துருச்சு. அந்த ப்ராப்ளம யாரு பண்ணாங்க அப்படின்ற விவாதத்துக்குள்ள போயி, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே நடக்கல. இது உன்னோட பிரம்ம, உன்னோட ஹாலுசினேஷன் தான் அப்படின்னு சொல்லி அதை எப்படி எப்படியோ எடுத்துட்டு போறது. தென் என்ன இருந்தாலும் நீயும் ஆண்களோட உட்கார்ந்து குடிக்கிறப்போ, அவங்க உன்னை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற குற்ற உணர்ச்சிக்கு ஒரு பொண்ண கொண்டு போறது. இந்த மாதிரி இவ்ளோ விஷயங்கள கிட்டத்தட்ட ஒரு பொண்ணுக்கு அகைன்ஸ்டா நடக்கிற அப்யூஸ எக்கச்சக்கமான ஆங்கிள்ல என்னென்ன மாதிரி எல்லாம் பேசுவாங்க அப்படின்ற ஒரே படத்துல ஒரே ஏரியால காமிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே எதார்த்தமானது. இப்போ படத்துல இருக்க கேரக்டர் டிஃபெண்டிங்க பத்தி பார்க்கலாம். சிஜின் மதன் கிட்ட கேட்பாரு, அஞ்சலி உன்கிட்ட என்ன சொன்னா அப்படிங்கறத கரெக்டா சொல்லு அப்படின்னும், அதுவே ஜாலி ஏன் அவ தூங்காம இருக்கும்போது இது நடக்கலையா? அப்படின்னா அந்த விஷயம் நடந்திருக்கா? அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல கேட்பாங்க. அதுலயே இன்னொரு டைப் எவிடன்ஸ் மூலமா இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு மத்தவங்கள இன்டைரக்டா அந்த டெசிஷனுக்கு வர கம்பல் பண்றது. அந்த வேலையை தான் வினய், அஜி, நந்தன், சுதீர், செல்வா இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நந்தன் சொல்றப்போ அவர் எப்பவுமே டபுள் மீனிங் ஜோக்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பாரு. எந்த பொண்ணை பார்த்தாலும் கமெண்ட் அடிப்பாரு அப்படின்னும், இதுவே செல்வா சொல்றப்போ இதை யாரு பண்ணியிருந்தாலும் அவங்க குடிக்காம நிதானமா இருந்திருந்தா இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இது அவங்க குடிச்சதுனால மட்டும்தான் இந்த விஷயத்த அவங்களுக்கு தெரியாம பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். கூடவே அஞ்சலியோட ட்ரிங்கிங் ஹேபிட், ஆல்ரெடி கல்யாணமான ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்னு பிரசாந்த் டெனிகிரேட் பண்றது, அவளுடைய கேரக்டரை பத்தி சுஜின் பேசுறது, அவளை செட்டப்னு சொல்லி கூப்பிடுறது, இது எல்லாத்துக்கும் மேல அல்டிமேட்டா தான் லவ் பண்ற வினயே அந்த லண்டன் சான்ஸ்க்கு அப்புறமா
உன்னை யாருமே எதுவுமே பண்ணல. அப்படியே நம்புவோம் அப்படின்னு சொல்ற இடம். தனக்கு வேணும்னா ஒரு ஆண் என்ன மாதிரியெல்லாம் ஒரு பொண்ண மேனிபுலேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி, ஒரு ஆணோட சுயநலத்தோட உச்சகட்டத்த ரொம்ப அழகா ஸ்க்ரீன்ல கொண்டு வந்திருப்பாரு டைரக்டர். படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கடைசியா வர ஒரே ஒரு கேள்வி, யாரு தான் இந்த தப்பு பண்ணது? அஞ்சலிக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி கிட்ட இருக்கிறது 2 எவிடன்ஸ் மட்டும்தான். ஒண்ணு ஹரியோட கார் கீ, இன்னொன்னு அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல். கார் கீய யார் வேணாலும் எடுத்திருக்கலாம். ஆனா அந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வச்சு சொல்லணும்னா, அன்னைக்கு நைட் எல்லாருமே அந்த ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிருப்பாங்க. இதுல ஜாலி, சுதீர், பிரசாந்த், வினய் இவங்க 4 பேர் தான் ஸ்விம்மிங் பூல்ல இறங்காதவங்க. இத வச்சு பார்த்தோம்னா, வினய் அஞ்சலிய ஆல்ரெடி லவ் பண்றதுனால, அவருக்கு இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாதத சொல்ற விதமா தான் அவங்களுக்கான அந்த கிஸ்ஸிங் சீன வச்சிருப்பாங்க. அடுத்ததா ஜாலி அவன் வைஃப் கூட வீடியோ கால்ல பிஸியா பேசிட்டு இருக்க ஸ்கிரீன்ஷாட் வச்சு அவனும் இல்ல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கடைசியா இருக்கிறது பிரசாந்த் அண்ட் சுதீர். இப்போ இவங்க ஆக்டிவிட்டீஸ பார்த்தா, அஞ்சலிக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பான் பார்த்தது, எவிடன்ஸ மறைக்க ட்ரை பண்ணுது, ஜாலி ஸ்கிரீன்ஷாட்ட காட்டுறப்போ, அத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி நடிச்சது, ஹரிய குற்றவாளியா எல்லாரும் சொல்றப்போ, ஹரி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி அவசரப்பட்டது, போலீஸ்க்கு போக வேணாம் அப்படின்னு சொன்னது, தன்னோட வைஃப் அஞ்சலி ரூம்ல இருக்கிறதுனால அங்க போறதுக்கான ஈஸியான சான்ஸ். இதெல்லாம் வச்சு பார்த்தா, சுதீரா இருக்க தான் அதிக சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். ஜென்ரலா தப்பு நடந்துச்சு அப்படின்னா, அந்த தப்ப யார் பண்ணியிருப்பா? அத கண்டுபிடிக்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த படத்துல தீமா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்த பொறுத்தவரைக்கும், அந்த விஷயத்த யார் பண்ணா அப்படிங்கிறத விட, அஞ்சலி கிட்ட தப்பா நடந்துக்கிட்ட அந்த ஒருத்தன் எவ்ளோ தப்பானவனோ, அதே மாதிரி அஞ்சலிய பத்தி யோசிக்காம தன்னோட சுயநலத்துக்காக மட்டுமே யோசிக்கிற அந்த 12 பேரும் தப்பானவங்க தான் அப்படிங்கிறது மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஃபைனலா எந்த இடத்துலயுமே மிகைப்படுத்தாம சொல்ல வந்த கருத்தை ரொம்பவே யதார்த்தமா சுவாரஸ்யமா சொல்லியிருக்கு இந்த படம். என்னதான் பெரியார் அம்பேத்கர்னு நம்ம பேசிட்டு இருந்தா கூட இன்னைக்கும் ஆணாதிக்க சூழல்ல பெண்களுக்கான நீதியோட நிலைமை இதுதான் அப்படிங்கறத அழுத்தமா சொல்லியிருக்கு ஆட்டம். கோவா இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல், கேரளா பிலிம் ஃபெஸ்டிவல் இப்படின்னு பல இடத்துல அப்ரிஷியேட் பண்ணப்பட்ட இந்த படம் இப்போ சிறந்த மலையாள படத்துக்கான தேசிய விருதுக்கு செலக்ட் ஆகியிருக்கு. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டீடைலிங்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.